நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி வரும் 15ஆம் தேதி சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றுகிறார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்கிறார். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். சுதந்திரத்தின் அடையாளமாக ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றும் பாரம்பரியம் முக்கியத்துவம் வாய்ந்தது. 1974ஆம் ஆண்டு முதல் சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் நடைமுறை அமலுக்கு வந்தது. அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். அந்த வரலாற்று பாரம்பரியத்தை தொடர்ந்து 80வது சுதந்திர தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதல் முறையாக கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இன வளர்ச்சிக்கும் சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது, 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. மேலும் டாக்டர் அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது, முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது, தமிழக அரசு விருதுகள், முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன. இதற்கு முன்பு சென்னை கோட்டை கொத்தளத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் சுதந்திர தின நாளில் தேசிய கொடியை ஏற்றி வைத்துள்ளனர். அந்த வகையில் 7வது முதலமைச்சராக ஜோசப் விஜய் தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். இதனிடையே சுதந்திர தின விழாவுக்கான அணிவகுப்பு ஒத்திகை மெரினா கடற்கரையில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய்.